ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவோட டாப் 20 ஹீரோஸோட கவுண்ட் டவுன். 20வது இடத்துல இருக்கிறது அசோக் செல்வன். இவரோட ரியல் நேமே அசோக் செல்வன் தான். இவர் பிறந்தது 1989ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி. 2026 படி இவரோட வயசு 36. இவர் அறிமுகமான படம் 2013 வெளியான சூதுகவும். இவரோட நெட்வொர்க் 25லேருந்து 35 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 3லேருந்து 5 கோடி. நம்ம லிஸ்ட்டில் 19வது இடத்துல இருக்கிறது நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். இவரோட ரியல் நேமே பிரசாந்த் தான். இவர் பிறந்தது ஏப்ரல் 6ஆம் தேதி 1973ஆவது வருஷம். 2026 படி இவரோட வயசு 52. இவர் அறிமுகமானது 1993ஆம் ஆண்டில் வெளியான வைகாசி பிறந்தாச்சு. இவரோட நெட்வொர்க் 50லேருந்து 60 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 5லேருந்து 8 கோடி. அடுத்தது 18வது இடத்துல இருக்கிறது மாதவன். இவரோட ரியல் நேம் ரங்கநாதன் மாதவன். இவர் பிறந்தது ஜூன் 1ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு. 2026 படி இவருக்கு வயசு 55. இவர் அறிமுகமான படம் 2000ஆம் ஆண்டு வெளியான அலைபாயுதே. இவரோட நெட்வொர்க் 115 கோடி. ஒரு படத்துக்கு இவர் வாங்குகிற சம்பளம் 8லேருந்து 12 கோடி. 17ஆவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அருண் விஜய். இவரோட ரியல் நேம் அருண்குமார். இவர் பிறந்தது நவம்பர் 19, 1977ஆம் ஆண்டு. 2026 படி இவரோட வயசு 48. இவர் அறிமுகமான படம் 1995ஆம் ஆண்டு வெளியான முறை மாப்பிள்ளை. இவரோட நெட்வொர்க் 30லேருந்து 40 கோடி. இவர் வாங்குகிற சம்பளம் 4லேருந்து 6 கோடி. 16வது இடத்துல இருக்கிறது நடிகர் அதர்வா. இவரோட ரியல் நேமே அதர்வா தான். இவர் பிறந்தது மே 7, 1989ஆம் ஆண்டு. இவரோட வயசு 2026 படி 36. இவர் அறிமுகமான படம் 2010 வெளியான பானா காத்தாடி. இவரோட நெட்வொர்க் 35லேருந்து 45 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 4லேருந்து 6 கோடி. 15வது இடத்துல இருக்கிற ஹீரோ நம்ம ஜீவா. இவரோட ரியல் நேம் அமர் பி சௌத்ரி. இவர் பிறந்த தேதி ஜனவரி 4, 1984ஆம் ஆண்டு. 2026 படி இவரோட வயசு 42. இவர் அறிமுகமான படம் 2003ஆம் ஆண்டு வெளியான ஆசை ஆசையாய். இவரோட நெட்வொர்க் 45லேருந்து 55 கோடி. இவரோட சம்பளம் 5லேருந்து 8 கோடி. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 14வது இடத்துல இருக்கிறது நம்ம ஜெயம் ரவி. இவரோட ரியல் நேமே ரவி தான். இவர் பிறந்தது செப்டம்பர் 10, 1980. 2026 படி இவரோட வயசு 45. இவர் அறிமுகமான படம் 2003ஆம் ஆண்டு வெளியான ஜெயம். இவரோட நெட்வொர்க் 50லேருந்து 65 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 8லேருந்து 10 கோடி. நம்ம லிஸ்ட்டில் 13ஆவதாக இருக்கிறது நடிகர் ஆர்யா. இவரோட ரியல் நேம் ஜம்ஷத் சேத்ரகத். இவர் பிறந்த தேதி டிசம்பர் 11, 1980ஆம் ஆண்டு. இவரோட வயசு 45. இவர் அறிமுகமான படம் 2005ஆம் ஆண்டு வெளியான அறிந்தும் அறியாமலும். இவரோட நெட்வொர்க் 60லேருந்து 70 கோடி ரூபாய். இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 8லேருந்து 12 கோடி. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 12வது இடத்துல இருக்கிறது நடிகர் விஷால். இவரோட ரியல் நேம் விஷால் கிருஷ்ணா ரெட்டி. இவர் பிறந்தது ஆகஸ்ட் 29, 1977ஆம் ஆண்டு. 2026 படி இவரோட வயசு 48. இவர் அறிமுகமான படம் 2004ஆம் ஆண்டு வெளியான செல்லமே. இவரோட நெட்வொர்க் 55லேருந்து 65 கோடி. இவரோட சம்பளம் 8லேருந்து 12 கோடி. 11வது இடத்துல இருக்கிறது நம்ம எஸ்டிஆர். இவரோட ரியல் நேம் சிலம்பரசன் தேசிங்கு. இவர் பிறந்தது பிப்ரவரி 3, 1983ஆம் ஆண்டு. 2026 படி இவரோட வயசு 43. இவர் ஹீரோவா அறிமுகமானது 2002ஆம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை படத்தின் மூலமாக. இவரோட நெட்வொர்க் 80லேருந்து 90 கோடி ரூபாய். இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 18லேருந்து 25 கோடி. 10வது இடத்துல இருக்கிறது நம்ம விக்ரம். இவரோட ரியல் நேம் கென்னடி ஜான் விக்டர். இவர் பிறந்தது ஏப்ரல் 17, 1966ஆம் ஆண்டு. 2026 படி இவரோட வயசு 59. இவர் அறிமுகமானது என் காதல் கண்மணி. இது 1990ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இவரோட நெட்வொர்க் 85லேருந்து 95 கோடி. இவரோட சம்பளம் 20லேருந்து 30 கோடி. 9வது இடத்துல இருக்கிறது நம்ம நடிகர் கார்த்தி. இவரோட ரியல் நேம் கார்த்திக். இவர் பிறந்தது 1977ஆவது வருஷம் மே 25ஆம் தேதி. 2026 படி இவரோட வயசு 48. இவர் அறிமுகமானது 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் படத்தில். இவரோட நெட்வொர்க் 100லேருந்து 110 கோடி. இவர் ஒரு படத்துக்கு 25லேருந்து 28 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறார். 8வது நாம் பார்க்க போகிறது நடிகர் தனுஷ். இவரோட ரியல் நேம் வெங்கடேஷ் பிரபு. இவர் பிறந்தது 1983ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி.
2026 படி இவரோட வயசு 42. இவர் அறிமுகமானது 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தில். இவருடைய நெட்வொர்க் 160 இருந்து 165 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 35 இருந்து 50 கோடி. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் சூர்யா. இவரோட ரியல் நேம் சரவணன். இவர் பிறந்தது 1975ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி. 2026 படி இவரோட வயசு 50. இவர் 1997ஆம் ஆண்டு வெளியான நேருக்கு நேர் படத்தில் தான் அறிமுகமானார். இவரோட நெட்வொர்க் 300 இருந்து 350 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 40 இருந்து 70 கோடி. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இவரோட ரியல் நேம் விஜய் குருநாத சேதுபதி. இவர் பிறந்தது 1978ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி. 2026 படி இவரோட வயசு 48. இவர் ஹீரோவாக அறிமுகமானது 2012ஆம் ஆண்டு வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்தில். இவரோட நெட்வொர்க் 124 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 15 25 கோடி. அடுத்ததாக 5வது இடத்துல இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன். இவரோட ரியல் நேம் சிவகார்த்திகேயன் தான். இவர் பிறந்தது 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி. இவர் அறிமுகமான படம் 2012ஆம் ஆண்டில் வெளியான மெரினா. இவரோட நெட்வொர்க் 70 இருந்து 85 கோடி. ஒரு படத்துக்கு இவர் வாங்குகிற சம்பளம் 10 இருந்து 50 கோடி. ஏன் இவ்வளவு வேரியேஷன்னா, படத்தோட பட்ஜெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இவரோட சம்பளத்தையே இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதனால தான் இவ்வளவு வேரியேஷன் இருக்குது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது தல அஜித்குமார். இவரோட ரியல் நேம் அஜித்குமார் தான். இவர் பிறந்தது 1971ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி. கரெக்டாக உழைப்பாளர் தினம் அன்னைக்கு பிறந்திருக்காரு. 2026 படி இவரோட வயசு 54. இவர் அறிமுகமான படம் 1993ஆம் ஆண்டு வெளியான அமராவதி. இவரோட நெட்வொர்க் 350 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 105 இருந்து 135 கோடி. அடுத்ததாக 3வது இடத்துல பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன். இவரோட ரியல் நேம் பார்த்தசாரதி சீனிவாசன். இவர் பிறந்தது 1954ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி. இவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான படம் 1960ஆம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா. இவரோட நெட்வொர்க் 450 இருந்து 570 கோடி. ஒரு படத்துக்கு இவர் வாங்குகிற சம்பளம் 100 இருந்து 150 கோடி. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட ரியல் நேம் சிவாஜி ராவ் கைக்வாட். இவர் பிறந்தது 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி. இவர் அறிமுகமானது 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தில். இவரோட நெட்வொர்க் 1300 கோடி. இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 120 இருந்து 160 கோடி. ஃபைனலாக நம்ம லிஸ்ட்லேயே முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இளைய தளபதி விஜய். இவரோட ரியல் நேம் ஜோசப் விஜய். இவர் பிறந்தது 1974ஆம் வருஷம் ஜூன் 22ஆம் தேதி. 2026 படி இவரோட வயசு 51. இவர் அறிமுகமானது 1992ஆம் ஆண்டில் வெளியான நாளைய தீர்ப்பு. இவரோட நெட்வொர்க் சுமார் 650 இருந்து 700 கோடி ரூபாய். இவர் ஒரு படத்துக்கு சம்பளமாக வாங்குறது 200 இருந்து 250 கோடி. இந்த டாப் 20 லிஸ்ட்லேயே அதிகம் சம்பளம் வாங்குறவர் இவர் தான். இதில் நீங்கள் யோசிக்கலாம், நெட்வொர்க் படி பார்த்தா இந்த லிஸ்ட்லேயே அதிக சொத்து மதிப்பு உடையவர் சூப்பர் ஸ்டார் தான். அப்படி இருந்தும் லிஸ்ட்டில் எதுக்காக அவர் 2வது இடத்துக்கு போனார்னு. இந்த 2026 அதிகமாக சம்பளம் வாங்குறதுல நம்ம தளபதி விஜய் தான் முதல் இடத்துல இருக்கார். அதனால தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2வது இடத்துக்கு போயிட்டார். இதை போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் ஏதாவது பெயரை விட்டு போச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ராஜேஷ்.